40 years back. 40 வருஷங்களுக்கு முன்பாக முதல் முறையாக இப்படியாக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு பெயர் எனக்குள்ளே வந்தது. அது ആ ആളിനോട് ഞാൻ ചോദിച്ചു ഈ പേരാരാ. நான் அங்க உள்ளவங்கள்ட்ட கேட்டேன் இந்த பேருடையவங்க யாரு அப்படின்னு கேட்டேன். இங்க மலேசியன்னு ஒரு ஃபேமிலி 18 years ആയിട്ട് குழந்தை இல்ல. அவங்களோட நான் சொன்னேன், தெய்வம் നിങ്ങൾക്ക് ഒരു കുഞ്ഞിനെ തരും, தேவன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிள்ளையை தருவார், ഞാൻ അതിനെ ഡെഡിക്കേറ്റ് பண்ணும், நான் அதை பிரதிஷ்டை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். അവരങ്ങനെ இந்த இடத்துல வந்து போய் அப்படியாக அந்த ஜெபம் முடிச்சு அவங்க இங்கேருந்து போனாங்க. 3 மாசம் കഴിഞ്ഞப்போ 3 மாதங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டா இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்ன இருக்கும்? அது ஏதாவது ரகசியம் இருக்கா? சீக்ரெட் இருக்கு? சீக்ரெட் ஆண்டவர் தான். அதுக்கு ரகசியம் வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவர் தான் அது. ஓகே ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் ரொம்ப அமேசிங்கானது. நீங்கள் பார்க்க ஒவ்வொருத்தரையும் பார்க்குறீங்கல்ல, ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை பேசுவார. நீங்கள் அதை பற்றி ആര് വന്നാലും അവരെ കുറിച്ച് ആണ്ടവർ ചൊല്ലും. சீக்ரெட் அவருடைய பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது. தீர்க்க தரிசனம் நீங்க சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பீங்கல்ல, அது லிட்டரலி இப்போ ஒருத்தருக்கு சொல்லும் போது ஆண்டவர் அது பேசி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி இருக்குமா? என்ன மாதிரி அந்த அனுபவம்? ആദ്യം എനിക്ക് പ്രവചന ശബ്ദങ്ങൾ ഇങ്ങനെ വോയിസ് പോലെ കേൾക്കുമായിരുന്നു. முதல்ல எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த தீர்க்க தரிசன சத்தம் வந்து என் காதுல கேட்டுட்டு இருந்தேன். എൻ്റെ ഹൃദയത്തിൽ ഇങ്ങനെ ഹേമിക്കും. அதுக்கப்புறம் என்னுடைய இருதயத்தில் அது பொங்கி வரும். அது கூடாതെ ഈ അനോയിന്റിങ്ങിന്റെ ആ ഒരു ഉയർച്ചയിലേക്ക് വന്നപ്പോൾ அதுக்கப்புறம் இந்த அபிஷேகத்தில் வளர்ந்த பிறகு எழுதி കാണുന്ന மாதிரி കാണാൻ தொடங்கி. அதுக்கப்புறம் என் கண்கள் திறக்கப்பட்டு எழுதி காண்பிக்கிறதெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். முதல்ல நீங்க தீர்க்கத்தை சொல்லும் போது உங்களுக்கு அந்த ஏதாவது சந்தேகம் இருந்ததா? என்ன இது ஆண்டவர் தான் பேசுறாரா, நம்ம சொல்லலாமா அப்படின்லாம் யோசிச்சிங்களா? ആദ്യമൊക്കെ എനിക്ക് ഒരു സംശയം ഉണ്ടായിരുന്നു, ഇത് ശരിയാണോ എന്നൊക്കെ സംശയം ഉണ്ടായിരുന്നു. முதல்ல தொடர்ந்து ഈ ഓരോ കാര്യങ്ങൾ ഫുൾഫിൽ ചെയ്യാൻ തുടങ്ങിയപ്പോൾ എൻ്റെ സംശയങ്ങളെല്ലാം പോയി. தொடக்கத்தில் എല്ലാം നല്ല ഉറപ്പായി, നല്ല കോൺഫിഡൻസ് ആയി, അത് ദൈവം തരുന്നതാണെന്നുള്ള ആ ഒരു ഉറപ്പ് എനിക്കുണ്ടായി. தொடக்கத்தில் எனக்கும் இதெல்லாம் சரியாக சொல்கிறேனா, இது நானாக சொல்கிறேனா இல்லை ஆண்டவர் தான் சொல்கிறாரான்ற சந்தேகம்லாம் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற ஆரம்பித்ததை பார்த்த பிறகு எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அது அந்த நிச்சயம் எனக்குள்ளே வந்துருச்சு, இது கர்த்தர் தான் பேசுகிறான்ற ஒரு நிச்சயம். പെട്ടെന്ന് സഡനായിട്ട് ഇങ്ങനെ ഒരു സംഭവം ഉണ്ടായപ്പോൾ ഒരുപാട് പേർക്ക് എന്നെ ബിഫോർ കണ്ടവർക്കെല്ലാം ഇപ്പം കാണുമ്പം വലിയ പ്രോബ്ലം, ഇതെങ്ങനെ സംഭവിച്ചു, அதாவது என்னுடைய ശരിയോ, ദിസ് ഈസ് ഗുഡ് ഓർ റോങ്, ഇങ്ങനെ സന്ദേഹം ഉണ്ടായിരുന്നു. എന്നാൽ അവർക്കെല്ലാം വലിയ മാറ്റം പിന്നെ വന്നു. ஆரம்பத்தில் இந்த மாதிரி எனக்குள்ள இந்த தீர்க்க தரிசன வரம் வெளிப்பட்ட பொழுது அநேகருக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமும் ஒரு பக்கம் சந்தேகத்தையும் உண்டாக்குச்சு. காரணம் என்னென்னா, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்ததுன்னு தெரியும். இப்போ இந்த ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே வந்த பிறகு இது எப்படியானது, இது சரிதானா இல்லை இது தவறான காரியமா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை இந்த வார்த்தைகள் மூலம் செய்த பிறகு அவங்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ഇവിടെ ഒരു പെങ്കൊച്ച് തന്നെ ഇങ്ങനെ നടക്കുന്ന ഒരു കൊച്ചുണ്ടായിരുന്നു. இங்கே ஒரு பெண் பிள்ளை பிறந்தது முதல் அந்த பிள்ளையுடைய கால்கள் வளைந்து இருந்தது. അന്ന് ഇവിടെ ഞങ്ങൾ ഞാനും എൻ്റെ വൈഫ് സജിനി ഞങ്ങൾ ഒരുമിച്ച് ഫാസ്റ്റിംഗ് ഇരിക്കുകയാണ്.
அந்த நாட்களிலே நானும் என் மனைவியுமாக இணைந்து உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தோம். அந்த പെൺകുട്ടി അവിടെ വന്നു. அந்த பெண் பிள்ளை அங்கே வந்தால் അന്ന് വേറെ 1-2 ദൈവദാസന്മാർ അവിടെ ഉണ്ടായിരുന്നു. இன்னும் 2-3 ஊழியக்காரங்க அங்க வந்திருந்தாங்க. ഞങ്ങൾ അവൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു. நாங்க அவளுக்காக ஜெபம் பண்ணோம். അവിടെ ഇങ്ങനെ ഇരുന്ന കാല് ഇങ്ങനായി. அப்படியாக வளைந்து போய் இருந்த அந்த கால்கள் நேராக மாறியது. അങ്ങനെ ഈ പുനലൂരില് ഒരു റിവൈവൽ പോലെ സ്റ്റാർട്ട് ചെയ്തു. அன்றைய தினத்திலிருந்து இந்த புனலூர் இந்த பட்டணத்துல ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் தொடங்கியது. അനേക യൗവനക്കാർ രക്ഷിക്കപ്പെട്ടു. அநேக வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். സ്നാനപ്പെട്ടു. அநேக வாலிபர்கள் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். അവരെല്ലാം ഇന്ന് വേൾഡ് അറിയുന്ന സുവിശേഷകരായി മാറി. அவர்கள் இன்றைக்கு உலகம் அறியப்படுகிற ஒரு ஊழியக்காரர்களாய் மாறி இருக்கிறார்கள். ஆரம்பத்துல அந்த தீர்க்கத்தை சொல்லும் போது அப்போ உங்களுக்கு நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கே சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு, நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி இந்த இடத்துல சொன்னது நடந்துச்சு அப்படின்னு, அப்படி என்ன விஷயம் நடந்தது ஞாபகம் இருக்கா? ആദ്യമായിട്ട് ഇങ്ങനെ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ഒരു പേര് പറഞ്ഞു. 40 years back. 40 வருஷங்களுக்கு முன்பாக முதல் முறையாக இப்படியாக நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு பெயர் எனக்குள்ளே வந்தது. അതെന്നെ ആ ആളിനോട് ഞാൻ ചോദിച്ചു, ഈ പേരാരാ? நான் அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டேன், இந்த பேருடையவங்க யாரு அப்படின்னு கேட்டேன். എനിക്ക് ആ മനുഷ്യനെ അറിയത്തില്ല. அவரை குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது. അന്ന് എനിക്ക് ഫോണില്ല, என்கிட்ட ஃபோன் கூட கிடையாது, എനിക്ക് നെറ്റില്ല, என்கிட்ட நெட் இல்லை, വാട്സപ്പ് ഇല്ല, வாட்ஸ்அப் இல்லை, ഒന്നുമില്ല. എൻ്റെ മിനിസ്ട്രിയുടെ ആരംഭമാണ്, என்னுடைய ஊழியத்தினுடைய தொடக்கம். അദ്ദേഹത്തോട് ചോദിച്ചു അതാരാന്ന് ചോദിച്ചാൽ പറഞ്ഞു എൻ്റെ വൈഫിൻ്റെ സിസ്റ്ററാണ്. அந்த நபரோடு நான் கேட்ட பொழுது அந்த பெயர் என்னுடைய மனைவியுடைய தங்கை என்று சொன்னார். ഞാൻ ആ സബ്ജക്റ്റ് പ്രയർ ചെയ്യാനാ വന്നതെന്ന് പറഞ്ഞു. நான் அதற்காக தான் ஜெபிக்க வந்தேன் அப்படின்னு சொன்னார். അവൾക്ക് ക്യാൻസർ ആയിട്ട് കിടക്കുന്നു. அவளுக்கு இப்பொழுது கேன்சர் ரோகம் வந்திருக்கிறது. അങ്ങനെ അവൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു. அப்படியாக அந்த மகளுக்காக ஜெபித்தேன். എന്നോട് ഒന്നും പറഞ്ഞില്ല, പേര് പറഞ്ഞില്ല, ഒന്നും പറഞ്ഞു. ദൈവം അത് വെളിപ്പെടുത്തി. என்கிட்ட அவர் எதுவுமே சொல்லவே இல்லை, ஆனா தேவனே எனக்கு வெளிப்படுத்தினார். ആ സമയം മുതൽ ഭയങ്കര ഫെയ്ത്ത് വർദ്ധിച്ചു. அந்த சம்பவத்திற்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு விசுவாசம் வளர்ந்தது, നല്ല കോൺഫിഡൻസ്, ஒரு நல்ல ஒரு நிச்சயம் வந்தது. ഏത് പ്രശ്നങ്ങളുള്ളവർക്ക് പ്രാർത്ഥിക്കുമ്പോഴും നല്ല കോൺഫിഡൻസ് കിട്ടും. எந்த பிரச்சனையோட வந்தாலும் அவர்களுக்காக நிச்சயத்தோடு ஜெபிக்கிறதுக்கு ஒரு நல்ல நிச்சயம் கிடைச்சது. എൻ്റെ അടുത്ത് ഈ പ്രാർത്ഥിക്കാൻ വരുന്ന ആൾക്കാർക്കെല്ലാം ഒരു 90% ആൾക്കാരും പ്രോബ്ലംസാണ്. என்கிட்ட யாரெல்லாம் ஜெபிக்க வர்றாங்களோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 90% அவங்களுக்கு பிரச்சனையோட தான் வருவாங்க. അതെല്ലാം കേൾക്കുമ്പോൾ നമുക്ക് ഒരുപാട് വേദന തോന്നും. அதெல்லாம் கேட்கும்போது பயங்கர வேதனையா இருக்கும். പക്ഷേ പിന്നെ ആ വേദനയൊന്നുമില്ല. എനിക്കറിയാൻ സൗഖ്യമാക്കുന്നത് ഞാനല്ല, യേശുവാണ്. அதுக்கப்புறம் என்னால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. குணமாக்குறது நான் கிடையாது, இயேசு தான் குணமாக்குறாரு. യേശു അവരെ തൊടും, യേശു അവരെ സൗഖ്യമാക്കും. இயேசு தான் அவங்களை தொடுறாரு, இயேசு தான் அவங்களை குணமாக்குறாரு. നമ്മുടെ ജീവിതത്തിൽ യേശു വരുമ്പോൾ, യേശു തൊട്ടാൽ വലിയ മിറക്കിൾസ് ഉണ്ടാകും. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் சம்பவிக்கும். ஓகே, அதே மாதிரி அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த பெண்ணுக்கு கால் வளைஞ்சிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த மீட்டிங் போகும்போது எப்படி ப்ரிப்பரேஷன் ஆவீங்க? இதனுடைய പ്രിപ്പറേഷൻ പ്രത്യേകിച്ചില്ല. ഒൺലി ദ പ്രയർ ആൻഡ് മെഡിറ്റേറ്റ് ദ വേർഡ്. ഓക്കെ, ദൈവവചനം ഇരുന്ന് വായിക്കും, പ്രയർ ചെയ്യും. ആ സമയത്ത് ദൈവം ഒരു വേർഡ് തരും, അത് പ്രീച്ച് ചെയ്യും. ഇങ്ങ മലേഷ്യയിൽ നിന്ന് ഒരു ഫാമിലി 18 years ആയിട്ട് കുഴന്തയില്ല. இங்கே மலேசியாவிலேருந்து ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. 18 வருடங்களா அவங்களுக்கு குழந்தை இல்லை. അവരെൻ്റെ മകൻ്റെ കല്യാണത്തിന് വന്നു. அவங்க என் மகனுடைய திருமணத்துக்கு வந்திருந்தாங்க. ആ കല്യാണ ഡേറ്റ് അവരുടെ വെഡിങ് ആനിവേഴ്സറിയാണ്. அன்னைக்கு அவங்களுடைய திருமண நாளும் அன்னைக்கா இருந்தது. അന്ന് അവരിവിടെ വന്നു. அன்னைக்கு இங்கே வந்திருந்தாங்க. அவங்க അത് കഴിഞ്ഞപ്പോൾ അവർക്ക് വേണ്ടി പ്രെയർ ചെയ്തു. அது முடிஞ்ச பிறகு அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். അവരുടെ ദൈവം പറഞ്ഞു, ദൈവം നിങ്ങൾക്കൊരു ആൺകുഴന്തയെ തരാൻ പോവുകയാണ്. அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தைய கொடுக்க போறாருன்னு. എന്നോട് ചൊല്ലി പറഞ്ഞ്, ഒരു ഓവറി ലോസ്, ഹൈ ഷുഗർ, ഏജ് 52, പീരിയഡ്സ് ഓൾ ഇറഗുലർ,
വളരെ ப்ராப்ளம் ஆகும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இப்போ 52 வயசு, ஹை சுகர் இருக்குது, ஒரு ஓவரி இல்லை, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பீரியட்ஸ் ரெகுலராக இல்லை, இந்த பிரச்சனையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படின்னாங்க. ஹஸ்பண்டுன்னு கவுண்டு இல்லை, அவங்க கணவருக்கு கவுண்ட்டும் கம்மியாக இருந்துச்சு. அவருக்கு வேண்டி பிரார்த்திச்சு. ஆனால் நான் அவர்களுக்காக ஜெபித்தேன். അവരോട് പറഞ്ഞ്, அவங்களோட நான் சொன்னேன், ദൈവം നിങ്ങൾക്ക് ഒരു കുഞ്ഞിനെ തരും, தேவன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிள்ளையை தருவார், ഞാൻ അതിനെ ഡെഡിക്കേറ്റ് பண்ணும், நான் அதை பிரதிஷ்டை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். അവരങ്ങനെ இந்த இடத்து வந்து போய் அப்படியாக அந்த ஜெபம் முடிச்சு அவங்க இங்கேருந்து போனாங்க. 3 மாதம் കഴിഞ്ഞപ്പോൾ 3 மாதங்களுக்கு பிறகு ஹஸ்பண்ட் கால், அவங்களுடைய கணவர் கால் பண்ணாரு. ரீட்டா கன்சீவ், ரீட்டா கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. അങ്ങനെ ദൈവം അവർക്കൊരു കുഞ്ഞിനെ കൊടുത്തു, അതിൻ്റെ പേര് മെലേക്ക്. அப்படியாக அவங்களுக்கு தேவன் ஒரு குழந்தையை கொடுத்தாரு, அந்த குழந்தையோட பேர் மெலேக். അവരാണ് ഇവിടെ ഈ ഒരു പ്രയർ ഹട്ട് പണിതത്. அவங்க தான் இங்கே உள்ள ஒரு பிரேயர் ஹட்டில் ஒரு பிரேயர் ஹட்டு அவங்க தான். രണ്ടാമത്തെ പ്രയർ ഹട്ട് സയൻ, ரெண்டாவது பிரேயர் ஹட்டு வந்து ஜயன். ഇപ്പോൾ ആ പ്രയർ ഹട്ടിൽ ഒരുപാട് പേര് മക്കളില്ലാത്തവർ വന്നിരുന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു, ദൈവം അവർക്ക് കുഞ്ഞുങ്ങളെ കൊടുക്കുന്നു. இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா, அந்த பிரேயர் ஹட்டில் வந்து குழந்தை இல்லாதவங்க யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அநேகருக்கு அந்த பிரேயர் ஹட்லேருந்து ஜெபிக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்குது. അവിടെ ദൈവത്തിൻ്റെ അത്ഭുതങ്ങൾ നടക്കും. அந்த இடத்துல தேவனுடைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அதே மாதிரி உங்களுடைய ப்ரேயர் லைஃப் அதை பற்றி நான் கேட்க விரும்புகிறேன். எவ்வளோ நேரம் நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்க ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு? அந்த மாதிரி ஒரு கவுண்டிங் இருக்கா? அந்த ஸ்டார்டிங் டைமில் ஓகே, ഒരു 3 hour 2 hour ப்ரேயர் செய்வார். ஆரம்ப காலகட்டத்தில் 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். അത് കഴിഞ്ഞിട്ട് എൻ്റെ പ്രയർ ലൈഫ് എല്ലാം കുറഞ്ഞു. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜெப வாழ்க்கை குறைஞ்சு போச்சு. എപ്പോഴും പ്രീച്ചിങ്. പ്രയർ ലൈഫ് ആദ്യം നല്ലതുപോലെ ഉണ്ടായിരുന്നു, പിന്നെ ഇടയ്ക്ക് വെച്ച് എന്നും ട്രാവൽ, എന്നും ഇങ്ങനെ നിറയെ ആളുകൾ വരുന്നു, പ്രയർ ലൈഫ് கொஞ்சம் കുറഞ്ഞു. அதாவது என்ன நடந்துச்சுன்னா, தொடக்கத்தில் என்னால் நல்லா ஜெபிக்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அநேக யாத்திரைகள், அநேக பேர் என்கிட்ட ஜெபிக்க வர ஆரம்பித்த பிறகு என்னுடைய ஜெப வாழ்க்கை குறைஞ்சிருச்சு. അത് കഴിഞ്ഞ് ഇങ്ങോട്ട് വന്ന് ഈ കോവിഡ് ടൈം ആയപ്പോൾ അതുകണ്ടവർ എന്നോട് പറഞ്ഞു, നീ പ്രസംഗം നിർത്തി കൂടുതൽ പ്രയർ ചെയ്യാൻ പറഞ്ഞു. இந்த கோவிட் சமயத்தில் என்ன நடந்துச்சுன்னா, நான் பிரசங்கத்தை நிறுத்திட்டு ஜெபிக்கணும்னு ஆண்டவருடைய கட்டளை வந்தது. അങ്ങനെ പ്രയർ ആരംഭിച്ചു. அப்படியாக ஜெபத்தை தொடங்கணும். ആ ടൈമിലാണ് ഈ കാണുന്ന ഇതെല്ലാം ചെയ്തത്. அந்த நேரத்தில் தான் இங்கே பார்க்குற எல்லா காரியங்களும் എന്നെ കർത്താവ് പഠിപ്പിച്ചു, പ്രയർ ലൈഫ് ബിൽഡ് ചെയ്യുമ്പോൾ ഒരുപാട് കാര്യങ്ങൾ നടക്കും. அன்றைக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, ஜெப வாழ்க்கையை நம்ம கட்டி எழுப்பும்போது அநேக காரியங்களை செய்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ഇപ്പോൾ എനിക്ക് ഒരുപാട് മണിക്കൂറുകൾ പ്രാർത്ഥിക്കാൻ പറ്റും. இப்போ எனக்கு அநேக நேரம் தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து ஜெபிக்க, ഫുൾ ഡേ വേണേൽ പ്രാർത്ഥിക്കാം, ஒரு முழு நாளும் என்னால் ஜெபிக்க முடியும். ഇപ്പം ഒരു പ്രത്യേക പ്ലേസിൽ എപ്പോഴും ടങ്സ്, പ്രയർ, ദൈവവചന ധ്യാനം, എവറി ഡേ 5 o'clock കം ടു ദിസ് പ്ലേസ്, അല്ലെ പ്രയർ ടവറിൽ വരും. ഞങ്ങളൊരു 8:45 വരെ ഇവിടെ ഞങ്ങൾ കുറച്ച് പേര് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കും. അത് കഴിഞ്ഞ് 10 മണിക്ക് പ്രയറുണ്ട്, അതിന് ഞാൻ അറ്റൻഡ് ചെയ്യും. നിറയെ ആളുകൾ പ്രാർത്ഥിക്കാൻ വരും. ഇപ്പം എപ്പോഴും കൂടുതൽ ടൈം പ്രയർ, ദൈവോധനം, മെഡിറ്റേറ്റ് ചെയ്യുക, അത് തന്നെ. இப்போ ഒരു മടുപ്പുമില്ല. இப்போ கொஞ்ச நாளாக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நேரம்தான் அப்படின்றது இல்லாமல் எப்போதும் ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுகிறேன், அதிக நேரம் துதிக்கிறேன். വൈഫ് മിഡ് നൈറ്റിലും ഏർലി മോർണിംഗിലെല്ലാം എഴുന്നേറ്റ് പ്രയർ ചെയ്യും. என்னுடைய மனைவி எப்படிப்பட்டவங்கன்னா, ராத்திரி ஜாமங்கள் எழும்பி ஜெபிக்கிறாங்க, காலையில் எழுந்து அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பாங்க. ആ പ്രാർത്ഥന എൻ്റെ ജീവിതത്തെ വീണ്ടും തിരിച്ചു. அவங்களுடைய ஜெபம் தான் என்னை இன்னும் மறுபடியும்
தேவன் பக்கமாய் திருப்பியது. അങ്ങനെ ഒരു പൈസയും ഇല്ലാതെ, ബാങ്ക് ബാലൻസുകളില്ലാതെ ഓരോ പ്രാർത്ഥനയിലൂടെ ഓരോ മിറക്കിൾസ് നടക്കാൻ തുടങ്ങി. അങ്ങനെ ഇതെല്ലാം വന്നത്. அப்படியாக பேங்க் பேலன்ஸே இல்லாமல் ஜெபித்து ஜெபித்து தான் இன்றைக்கு இங்கே காணப்படுகிற ஒவ்வொன்றும் கட்டப்பட்டிருக்கிறது. ஓகே. ஸோ அந்த ப்ரேயர் நீங்கள் ஆரம்பத்தில் 40 இயர்ஸ் ஆயிடுச்சுல்ல, நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க இவ்வளோ, நீங்கள் அந்த ப்ரேயர் ஆரம்பத்துலேருந்து ஒரு டீச்சிங்குள்ளே போனீங்க, நிறைய பிரசங்கம் பண்ணீங்க. ஸோ அதுக்கும் ஆனால் இப்போ உள்ள இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்றீங்க இல்லையா? ഇപ്പം വലിയ ഡിഫറൻറ്റാണ്. ப்ரேயர்னே குறிச்சொரு புக் எழுதி. இப்போ ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா ப்ரேயர் தான், ஜெபம் தான். ஜெபத்தை குறித்து ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கேன். அது കഴിഞ്ഞ് வேர்ட் ஆஃப் டொமினியன் എന്ന് പറഞ്ഞൊരു புக் எழுதி. அதற்கப்புறம் வேர்ட் ஆஃப் டொமினியன்ற ஒரு புஸ்தகம் எழுதினேன். നമ്പർ 3 മൂന്നാമത്തെ புக்கு எழுதி வச்சிരിക്കുന്നു. யூ கேன் மேக் த டிஃபரன்ஸ். இப்போ மூணாவது புஸ்தகம் எழுதி வச்சிருக்கிறேன், யூ கேன் மேக் த டிஃபரன்ஸ் என்ற ஒரு புஸ்தகம். ആദ്യം നമ്മളിൽ മാറ്റം വരും, രണ്ടാമത് നമ്മൾ ചെല്ലുന്ന സ്ഥലത്ത് മാറ്റം വരും. முதலாவது நமக்குள் ஒரு மாற்றம் வரும், அதற்கு பின்பாக நாம் போகிற இடங்களில் மாற்றம் வரும். அது பிரார்த்தனையிலூടെ വലിയ മാറ്റം, ഭയങ്കര ഫെയ്ത്ത് இன்க்ரீஸ் ചെയ്തു. அதாவது என்ன நடந்துச்சுன்னா ஜெபிக்க ஜெபிக்க ஒரு பயங்கரமான விசுவாசம் எனக்குள்ள வர்த்திக்க. എന്തെങ്കിലുമൊക്കെ കേട്ടാൽ ഭയം വരുമാട്ടെ, பிக் கான்ஃபிடன்ஸ். இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை கேட்டாலும் பயமே வர்றதில்ல, ஒரு பெரிய தைரியம் எனக்குள்ள காணப்படும். அது ப்ரேயர்லூடா கிட்டியது, அது ஜபத்தினால தான் கிடைச்சது. ஓகே. அந்த டைம் நீங்க ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப பிஸியா இருந்தீங்களா ஊழியத்துல, டீச்சிங் பண்ணும்போது, அந்த டைம் இந்த மாதிரி ஒரு இது இல்லையா உங்களுக்கு அப்ப எப்படி இருந்துச்சு? அதுக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட் கேட்குறேன். அன்னுள்ளதினேக்காளும் மினிஸ்ட்ரியில் இப்போ இச்சோட பவர்ஃபுல்லாയി. அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு ஊழியத்தில் இன்னும் ரொம்ப சக்தியாக இருக்குது. അന്ന് ശക്തിയുണ്ട്, പക്ഷെ അന്നുള്ളതിനേക്കാൾ കൂടുതൽ വ്യത്യാസങ്ങൾ കാണാൻ കഴിഞ്ഞു പ്രയർ ലൈഫ് ബിൽഡ് ചെയ്തു. அன்னைக்கும் வல்லமை இருந்தது, ஆனால் இப்போ ஜப வாழ்க்கையை கட்டி எழுப்பின பொழுது இன்னும் அதிகமான வித்தியாசங்களை என்னால் பார்க்க முடியும். அதே மாதிரி உங்க இதில் ஆச்சரியமா நான் பார்க்கறது உங்களோட அக்யூரேட்டான அந்த ப்ராப்பர்சி தான். ப்ராப்பர்சிக்கும் போது உங்களுக்கு அந்த நேம் இல்லை, பாஸ்டர் சாம்பச்சனுடைய ப்ராப்பர்சினா அக்யூரேட்டா 100%. அது எப்படி இது பாசிபிளா இருக்கு நினைக்கிறேன்? ഇത് നിറയെ നേരം പ്രയർ ചെയ്ത് വരുമ്പോൾ അറിയാതെ ആண்டവർ നമ്മുടെ വായിൽ തരും. அதிக நேரம் ஜெபித்து கொண்டு வரும்போது ஆண்டவரே நமக்கே தெரியாமல் நம்முடைய வாயில ஆண்டவர் வார்த்தைகளை வைப்பார். പിന്നെ വരുന്ന ആളുകൾ ടേസ്റ്റി പീപ്പിൾ, ദാഹമുള്ളവർ, അവരുടെ ദാഹം അനുസരിച്ച് ദൈവം ஒரு சொல்யூஷன் கொடுക്കുകയാണ്. ரெண்டாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை தேடி வர்றவங்க தாகத்தோடு வருவாங்க, அவங்களுடைய தாகத்துக்கு ஏற்ற மாதிரி தேவன் கிரியை செய்வார். ஓகே. பட் ஆனால் நிறைய பேர் ப்ராஃபட்ஸுங்கிற இதில் நிறைய இருக்காங்க, அவங்க அது ப்ராப்பர்ஸ்லாம் பண்ணுறாங்க. அப்படி உங்களது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன இருக்கும்? அது ஏதாவது ரகசியம் இருக்கா, சீக்ரெட் இருக்கு? சீக்ரெட் ஆண்டவர் தான், அதுக்கு ரகசியம் வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவர் தான் அது. ஓகே ஓகே ஓகே. നമ്മൾ ദൈവത്തിൻ്റെ മകനാകുമ്പോൾ ദൈവம் நமக்கு அதெல்லாம் தந்துகொண்டிருக்கும். நாம தேவனுடைய பிள்ளையா இருக்கிற பொழுது அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டே இருப்பார். ஓகே. ஏன்னா ஏன் கேட்குறேன்னா, இப்போ நீங்க ஆண்டவர் பேசுறதுக்கும் நிறைய சொல்றாங்க, நம்மளே தோணும் ஆண்டவர் பேசுவாரு, சாத்தான் பேசுவான் எல்லாம். நீங்க அதை எப்படி ஃபில்டர் பண்றீங்க, இது ஆண்டவர் பேசுறது அப்படிங்கிறது? പരിശുദ്ധാത്മാവിനെ ദൈവം നമുക്ക് തന്നത് ഇത് ഫിൽട്ടർ ചെയ്യാൻ. பரிசுத்தாவியானவரை கடவுள் நமக்கு தந்ததே இந்த காரியங்களை ஃபில்டர் பண்றதுக்கு தான். യേശുവിൻ്റെ അടുത്ത് പിശാച് വരുമ്പം യേശു അത് ഫിൽട്ടർ ചെയ്യുമായിരുന്നു. இயேசு கிட்ட பிசாசு வந்த பொழுது இயேசுவால அதை ஃபில்டர் பண்ண முடிந்தது. അതുകൊണ്ടാണ് കർത്താവ് ശിഷ്യന്മാരോട് പറഞ്ഞത്, ഞാൻ പോകുന്നത് പ്രയോജനം, ഞാൻ പോകാഞ്ഞാൽ പരിശുദ്ധാത്മാവെന്ന കാര്യസ്ഥൻ നിങ്ങളുടെ അടുത്ത് വരികയില്ല. அதனால தான் இயேசு கர்த்தாவு இப்படியாக சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நன்மையான காரியம்தான், ஏன்னா நான் போகலைன்னா உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் கிடைக்க மாட்டாரு. സത്യത്തിന്റെ ആത്മാവ്, அவர் தான் சத்தியாவியானவர். அது வரும்பம் எல்லாம் சத்தியமாയത് നമുക്ക് മനസ്സിലാവും. அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது அவர் நமக்கு சத்தியம் எதுன்னு போதிப்பார்.
அது மாதிரி பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு ஃபுல்லாக லீட் பண்ணும்போது சில இடத்துல வந்து நீங்கள் போக சொல்கிறதும் சிலரை சந்திக்க இது எல்லாமே ஆவியானோடைய லீடிங்கில் தான் உங்களுக்கு இருக்குமா உங்கள் லைஃபே அப்படி தான் இருக்குமான்னு கேட்குறேன். சில இடங்களில் ஹோலி ஸ்பிரிட் பறையும் போகண்டாது. ஓகே. சில நேரங்களில் சில இடங்களுக்கு போகாத அப்படின்னு சொல்லுவார் பரிசுத்த ஆவியானவர். சில இடங்களில் போகாம பறையும். சில இடங்களில் போன்னு சொல்லுவார் பரிசுத்த ஆவியானவர். ഞാൻ ഒരിക്കൽ ഇന്തോനേഷ്യയിൽ ഒരിടത്ത് പോകുമ്പോൾ ஒரு தடவை இந்தோனேஷியாவில் போயிருந்தப்போ എല്ലാവരും പറഞ്ഞു പോകണ്ട. எல்லாரும் சொன்னாங்க அங்கே போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. അന്ന് നൈറ്റിൽ പ്രയറിൽ ഇരിക്കുമ്പോൾ ആണ്ടവർ പറഞ്ഞു യു ഗോ. ஆனால் அன்றைக்கு ராத்திரியில் நான் ஜெபத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார் நீ போகணும் அப்படின்னு சொன்னார். அந்த டைமில் അവിടെ ചെന്ന് அந்த நேரத்தில் அங்கே போய் 280 something people பாப்டிசம் எடுத்து அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லி போனதுனால ஏகதேசம் 280 பேர் அன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தார்கள். അതൊരു ഭയങ്കര ഹോളി സ്പിരിറ്റ് മൂവ്മെന്റ് ആയിരുന്നു. அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஓகே. அந்த மாதிரி ஒரு க்ரௌட் இல்லை நீங்கள் நிறைய அந்த ப்ராப்பர்சிலாம் சொல்கிறீங்களே, நேம் சொல்கிறீங்க, ஒருத்தர் ப்ராப்பர் சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் முழுமையாக இது ஆண்டவருடைய இதுதான் அந்த உணர்ந்து தான் நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்களே. பயங்கர சந்தோஷம் உணர்ந்து நீங்கள் அந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷத்தில் ஒரு எழுப்புதலோட நிற்பேன். நமக்கு ஃபீல் செய்யும் திஸ் இஸ் கரெக்ட். ஓகே. நம்மளால உணர முடியும் இது தேவன் தான் தர்றாரு அப்படின்றது. ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து ஹீலிங். இப்போ ஹீலிங் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு மலேசியாலேருந்து வந்தாங்க அந்த கப்பலுக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆவியர் அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபெய்த்தில் மூவ் பண்ணுறதா இல்லை ஆண்டவரே சொல்லி அது பேசுவீங்களா? சில காரியங்களெல்லாம் ஃபெய்த்தில் மூவி. ஓகே. சில நேரங்களில் சில காரியங்கள் ஆண்டவர் டைரக்ட் டோக்கி. சில நேரங்கள் ரெண்டும் உண்டு. அதாவது சில நேரங்களில் விசுவாசத்துலேயும் நான் சொல்லுவேன், சில நேரங்களில் ஆண்டவரே தெளிவாக சொல்லுவார். ഞാൻ ഈ വചനം പഠിച്ചപ്പോൾ യുവർ വേർഡ്സ് ആർ ക്രിയേറ്റീവ്, യുവർ വേർഡ്സ് ആർ പവർഫുൾ. ആ വചനം പഠിച്ചപ്പോൾ എനിക്ക് മനസ്സിലായി നമ്മുടെ ഫെയ്ത്ത്, യുവർ വേർഡ്സ് ആർ ക്രിയേറ്റീവ്, നമ്മുടെ വാക്കുകൾ ക്രിയേറ്റീവ്, നമ്മുടെ വാക്കുകൾ പവർഫുൾ ആകും. പിന്നെ ആണ്ടവർ നമ്മുടെ ഉള്ളിലിരിക്കുമ്പോൾ നമ്മൾ പറയുന്ന വാക്ക് ക്രിയേറ്റീവ്, പവർഫുൾ. ഒരു സ്റ്റേജിൽ പ്രസംഗം പണ്ണുമ്പം അങ്ങ ദൂരെ ഇരിക്കുന്ന ഓഡിയൻസ്, സിക്ക് പീപ്പിൾ, ലോട്ട് ഓഫ് പ്രോബ്ലംസ്. പക്ഷേ ഈ സ്റ്റേജിൽ നിന്ന് വിളിച്ചു പറയും ഹീലാകട്ടെ എന്ന് പറയുമ്പോൾ ഹോളി സ്പിരിറ്റ് അവിടെ മൂവ് ചെയ്യും. ആ വ്യക്തിയിൽ ഹീലിംഗ് നടക്കും. അത് നമ്മുടെ വേർഡ് ഫെയ്ത്തിലുള്ള വാക്കുകളാണ്. ആ ഫെയ്ത്തിലുള്ള വാക്കുകൾ അത്ഭുതങ്ങളെ കൊണ്ടുവരും. கடவுளுடைய வார்த்தையை நான் வாசித்த பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்த பொழுது எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசத்தால் சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு உருவாக்குகிற சக்தி இருக்கிறதுன்றதை நான் புரிந்து கொண்ட பொழுது, விசுவாசத்தால் நிறைந்து நான் ஸ்டேஜிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற யார் ஒருவருக்காக இருந்தாலும் அவங்கள் சுகம் ஆகட்டும்னு நான் கட்டளையிடும் பொழுது அவர்களுக்கு சுகம் கிடைக்கிறது. ஏன்னா நாம் ஆவியில் நிறைஞ்சு விசுவாசத்தால் நிறைந்து அந்த வார்த்தைகளை பேசுகிற பொழுது அவர்களுக்குள்ள அது ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு அற்புதத்தை அது உண்டாக்குகிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்சியல் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் சைக்கிளில் தான் போனேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த ஒரு பிரேக் த்ரூ எப்படி நடந்துச்சு உங்களுக்கு, அந்த ஃபினான்சியல் பிரேக் த்ரூ? ആ ഫിനാൻഷ്യൽ ക്രൈസിസ് പല ടൈമിലും മിറക്കിൾ കണ്ടിട്ടുണ്ട്. ഓക്കെ. അതായത് ഒരിക്കൽ ഞാൻ സുവിശേഷം പറയാൻ പോകാൻ 10 പൈസ എടുത്ത് ടേബിളിൽ വെച്ചു. എന്താ റോഡിൽ ഇറങ്ങിപ്പോയി, എന്താ പൈസ എടുക്കാൻ മറന്നുപോയി. ബസ് വന്ന് ബസ്സിൽ കയറി നോക്കിയപ്പം പൈസ ഇല്ല. ആകെ ടെൻഷനായി. അടുത്ത സ്റ്റോപ്പിൽ ഇറങ്ങാമെന്ന് ചിന്തിച്ചു. ഉടനെ ഒരാൾ ബാക്കിലിരുന്ന് ഇങ്ങനെ എന്നെ തട്ടി, പാസ്റ്റർ എവിടെ പോകുന്നു? ഞാൻ പറഞ്ഞ ഇന്നടുത്ത് പോകുന്നു. നിങ്ങൾ ടിക്കറ്റ് എടുക്കണ്ട, ഞാൻ എടുത്തോളാം. അങ്ങനെ ആ ടിക്കറ്റ് എടുത്തു കഴിഞ്ഞ് അദ്ദേഹത്തിൻ്റെ സീറ്റ് എനിക്ക് തന്നു. ഞാൻ അവിടെ ഇരുന്നു. എന്നോട് പറഞ്ഞു, എൻ്റെ വീട്ടിൽ
എൻ്റെ ഒരു സിസ്റ്റർ സൗഖ്യമില്ലാതിരിക്കുക, അവിടെ പോയൊന്ന് പ്രയർ ചെയ്യണം, അത് ഈ സ്ഥലമാണെന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ അവിടെ ചെന്നു, ആ സിസ്റ്റർക്ക് പ്രാർത്ഥിച്ചു, അവർ കംപ്ലീറ്റ് ഹീലായി, യേശുവിലായി. 2 ആൺപിള്ളേരുണ്ട്, 2 പേരും രക്ഷിക്കപ്പെട്ടു. ഇപ്പം 2 പേരും பாஸ்டர்ஸாണ്. ஒரு நாள் பஸ்ஸுக்கு போகிறதுக்காக ஒரு 10 பைசா என் கையில் இருந்தது. அந்த 10 பைசாவை டேபிளில் வச்சுட்டு மறந்துட்டு பஸ்ஸுக்கு போயிட்டேன். பஸ்ஸில் ஏறிட்டேன். பஸ்ஸில் ஏறின பிறகு டிக்கெட் எடுக்கிறதுக்காக பாக்கெட்டில் தேடி பார்த்த பொழுது அந்த 10 பைசா இல்லை. பார்த்தா நான் டென்ஷனில் இருந்தப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து என்னை தோளில் தட்டி, பிரதர் நீங்கள் டிக்கெட் எடுக்க வேண்டாம், நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இருந்த இடத்துல என்னை உட்கார வச்சுட்டு என்கிட்ட சொன்னார், பிரதர் இந்த மாதிரி என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்காக வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்கே போனேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, அவங்களும் ரசிக்கப்பட்டாங்க. எல்லாரும் இன்னைக்கு ஊழியக்காரங்களாக மாறிட்டாங்க. അന്ന് മുതൽ ഈ ഫിനാൻസ് മേഖലയിൽ എനിക്ക് ദൈവത്തിൻ്റെ സന്നിധി വലിയ കോൺഫിഡൻസ് കിട്ടി. அன்னையிலேருந்து என்னாச்சுன்னா, இந்த காசு விஷயத்தில் ஆண்டவர் மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம் வந்துருச்சு. എൻ്റെ കയ്യിൽ പൈസ ഇല്ലാതെ ദൈവം മിറക്കിൾ ചെയ്തു. என் கையில் சுத்தமாக பைசாவே இல்லை, ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்தார். അന്ന് മുതൽ പ്രയറിന് വേണ്ടി, ഫിനാൻസിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുമ്പോഴും മറ്റുള്ളവർക്ക് പ്രാർത്ഥിക്കുമ്പോഴും ഗോഡ് ഈസ് ഗ്രേറ്റ്. ഓക്കെ. എൻ്റെ ഫാദർ റിച്ചാണ്, ആ ഒരു ചിന്ത എപ്പോഴും എനിക്കുണ്ട്. അങ്ങനെ ഈ കടമായിട്ട് വരുന്നവർക്കൊക്കെ പ്രാർത്ഥിക്കുകയും അവരിൽ ഒരുപാട് വിടുതലുകൾ കാണാൻ ദൈവമിടയാക്കി. அன்னையிலேருந்து எப்பெல்லாம் எனக்கு பிரச்சனை பண கஷ்டம் வருதோ அப்போல்லாம் நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு தைரியம் வந்தது. என் ஆண்டவர் வந்து அவர் மிகவும் ஐஸ்வர்யவானாக இருக்கிறார், அதனால் எனக்கு கவலைப்பட தேவையில்லை. அநேகருக்கு அதிலிருந்து பார்த்தீங்கன்னா கடனோடு யாரெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். ஓகே. அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் போகும்போது ஏதாவது அந்த ப்ரெஷர் ஆகிருக்கீங்களா? டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் ஆகிருக்கீங்களா? ஏன்னா ஃபினான்ஷியல் இருக்கு, பணம் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் யோசிப்பீங்களா? இல்லை நீங்கள் எப்படி நினைப்பீங்க ஆக்சுவலாக அது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம்? அந்த மாதிரி സിറ്റുവേഷനിൽ ഞാൻ പോയി പ്രയർ ചെയ്യും. ഓക്കെ. അന്നേരം തന്നെ ഒരു മിറക്കിൾ നടക്കും. എല്ലേക്ക് ഈ കോമ്പൗണ്ടിൽ ഒരു ബെതസ്ത കുളം ഇരിക്കും. இந்த காம்பவுண்டில் ஒரு பெதஸ்தா குளம் இருக்குது. അത് പണിയാൻ എൻ്റെ പൈസ ഇല്ല, அதை கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. അതിന് കുഴിയെടുത്തു, அது நாங்கள் குழி வெட்டினோம். ഒരു മിറക്കിൾ നടന്നു. ஒரு அற்புதம் நடந்துச்சு. ചെന്നൈയിലുള്ള ഷീല നായർ ഇതറിഞ്ഞിട്ട് അവരിത് പണിത് തന്നു. சென்னையில் இருந்த ஒரு ஷீலா நாயர்னு ஒரு சகோதரி இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இதை கட்டி கொடுத்துட்டாங்க. ഇതുപോലെ എല്ലാം മിറക്കിൾസ്. പ്രാർത്ഥന കഴിയുമ്പോൾ ദൈവം മിറക്കിൾസ് ചെയ്യും. இப்படியா எப்பெல்லாம் நான் ஜெபம் பண்ணுறேனோ உடனே அற்புதங்கள் நடக்கும். ஓகே. அது மாதிரி வந்து இந்த இடமும் ஒரு மிராக்கிள் சொன்னீங்க. ഈ സ്ഥലം ഒരു വലിയ മിറക്കിൾ പ്ലേസാണ്. இந்த இடமே ஒரு பெரிய அற்புதமான ஒரு இடம். ஓகே. இது எப்படி ഈ ബിൽഡിംഗ് തന്നെ ഒരു മിറക്കിൾ. இந்த கட்டடம் தான் ஒரு பெரிய மிராக்கிள். ഒരാൾ താൻ ഇത് പണിത് തന്നു. ஒரே ஆள் தான் இதை கட்டி கொடுத்தார். ஓகே. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, எதனால அது? അവരുടെ ഫാമിലിയിൽ ഒരു വലിയ മിറക്കിൾ നടന്നു. அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. ஓகே. ஸோ அந்த அற்புதம் தான் இந்த பில்டிங்கை இது பண்ணியிருக்கு. ஓகே ஓகே. അവരുടെ മകന് ഡ്രഗ്സ് റിലേറ്റഡായി അഡിക്റ്റ് ആയിരുന്നു. அவங்களுடைய പ്രയർ, ഞാനും എൻ്റെ വൈഫും പ്രയർ ചെയ്തു. കർത്താവ് അതിൽ നിന്നൊരു ഭയങ്കര ബ്രേക്ക് ത്രൂ കൊടുത്തു. അവരുടെ ജീവിതത്തിനുണ്ടായ ആ സന്തോഷം അവരിങ്ങനെ പണിത് തന്നു. அவங்க பையனு ഇതിപ്പം ആയിരങ്ങൾക്ക് പ്രയോജനമായി മാറി. அவங்க பையன் வந்து ஒரு ட்ரக் அடிக்ஷனில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தார். அவங்களுக்காக நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து ஜெபித்தோம். அது நிமித்தம் அவங்க மகனுக்கு ஒரு சௌக்கியம் கிடைச்சதுனால அவங்க தான் அந்த சந்தோஷத்தினுடைய விளைவாகத்தான் இந்த பில்டிங்கை அவங்க கட்டி கொடுத்தாங்க. ഇവിടെയുള്ള എല്ലാ ബിൽഡിങ്ങും എല്ലാ പ്ലേസും, இங்கே உள்ள எல்லா கட்டடமும் எல்லா இடமும் அற்புதம் தான்.
അത്ഭുതം തന്നെ, എല്ലാം ഇമ്പോർട്ടൻറ്റ്. எல்லாமே அற்புதம் தான். ഇവിടുത്തെ ഒരു സോയിൽ വരെ ഇമ്പോർട്ടൻ്റ് ആണ്. இங்கே உள்ள ஒரு மண், ஒரு பிடி மண்ணு கூட அற்புதம் தான். ഇവിടെ ആര് വരുന്നോ, ഇവിടെ നിൽക്കുന്ന ഒരു സെർവൻ്റ് ഉണ്ട്, இங்கே ஒரு ലക്ഷ്മി. வேலைக்காரமா இருக்கிறாங்க, லக்ஷ்மின்னு ஒரு வேலைக்காரமா. അവൾ ഒരു ദിവസം ഈ ബ്രിഡ്ജിലൂടെ വരുമ്പം ഷീ ഈസ് നോട്ട് ബിലീവർ. அந்த சகோதரி வந்து ஒரு விசுவாசி கிடையாது. அவங்க ஒரு நாள் இந்த பிரிட்ஜில் நடந்து வர்றப்போ ഇക്കരെ വരുമ്പോൾ അവൾ മറിഞ്ഞു വീഴും. இங்கே வர்றப்ப திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க. അവൾ ഇങ്ങനെ ഇരുന്ന് വിറയ്ക്കുക. அவங்க ரொம்ப உதற ஆரம்பிச்சிட்டாங்க. അവൾക്ക് ഒന്നും അറിയത്തില്ല. അവൾ പറഞ്ഞു ഞാൻ ഏഞ്ചലിനെ കണ്ടത്. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு தேவதூதனை கண்டேன். ഇരുന്ന് കരയുന്നു. அழுதாங்க. അവൾ ആണ്ടവർക്കായിട്ട് ഒപ്പ് കൊടുത്തു. ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டாங்க. അവളുടെ ജീവിതം அவங்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. കർത്താവിനായിട്ട് കൊടുത്തു, கடவுளுக்குன்னு கொடுத்துட்டாங்க, രക്ഷിക്കപ്പെട്ടു, ரட்சிக்கப்பட்டாங்க, ഹോളി സ്പിരിറ്റ് പ്രാപിച്ചു, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றாங்க, സ്നാനപ്പെട്ടു, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. இப்போ എല്ലാം ഭയങ്കര ഹാപ്പി ആയിട്ടിരിക്കും. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ഈ സ്ഥലത്ത് വന്ന എല്ലാവർക്കും ദൈവം വലിയ ബ്ലെസ്സിങ്. இந்த இடத்துக்கு வந்த எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ദൈവത്തിന്റെ കരം അനേകർക്ക് കാണാൻ കഴിയും. இந்த இடத்துல வர்ற எல்லாருக்கும் கடவுளுடைய கரத்தை காண முடிகிறது. ഇതെല്ലാം ആണ്ടവർ ചെയ്യുന്നു, കർത്താവ് ചെയ്യുന്നു. നമുക്കാർക്കും ഒന്നും ചെയ്യാൻ പറ്റത്തില്ല. இதெல்லாம் செய்யறது யாருன்னா ஆண்டவர் மட்டும்தான். நம்மளால இது முடியவே முடியாது. ആ ആണ്ടവർ നിങ്ങളെ സഹായിക്കും. அந்த ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். നിങ്ങളുടെ ജീവിതം മുഴുവൻ മാറ്റും. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். നിങ്ങളുടെ നടക്കാത്ത അസാധ്യമായ കാര്യങ്ങൾ ഈ കർത്താവ് നിങ്ങൾക്ക് സാധ്യമാക്കി തരും. உங்கள் வாழ்க்கையில நடக்காத முடியாத காரியங்களை இந்த ஆண்டவர் உங்களுக்கு செய்யக்கூடியவர். കർത്താവിന് വേണ്ടി ജീവിക്കുക. நீங்கள் இந்த ஆண்டவருக்காக வாழ வேண்டும். God bless you. God bless you. ஃபேமிலி லைஃப், ஸோ அதனோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ഫാമിലി ലൈഫ് ജീസസ് കഴിഞ്ഞാൽ ஓகே, ഏറ്റവും ഇമ്പോർട്ടൻ്റ് ആ ഫാമിലി. இயேசுவுக்கு பிறகு மிகவும் முக்கியமானது குடும்பம். ഫാമിലി ലൈഫിന് ഞാൻ വലിയ ഇമ്പോർട്ടൻസ് കൊടുക്കുമായിരുന്നു. நான் என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ഞങ്ങൾ ഒരുമിച്ച് കരം കോർത്ത് പ്രാർത്ഥിക്കും, ഒരുമിച്ച് ട്രാവൽ ചെയ്യും, ஒன்றா யாத்திரை பண்ணுவோம், ഞങ്ങൾ രണ്ടുപേരും മിനിസ്റ്റർ ചെയ്യും, 2 பேரும் ஊழியம் செய்வோம். കുളന്തകൾ ചിന്ന പ്രായം മുതൽ അവരെ കൂടുതൽ അറ്റൻഷൻ കൊടുക്കുമായിരുന്നു. சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்களுக்கும் ரொம்ப கவனம் செலுத்தணும். അതുകൊണ്ട് ഈ കാലങ്ങൾ ഫാമിലി ലൈഫ് എല്ലാം ബ്രോക്കൺ ആയിരിക്കും ആൾക്കാർ. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா அநேக குடும்பங்கள் தகர்ந்து போயிருக்கிறது. എന്നാൽ ഇത് ആണ്ടവരുടെ ഹൃദയത്തിലുള്ള ഒരു വലിയ പ്രോജക്റ്റ് കാര്യമാണ് ഫാമിലി. ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு திட்டம் தான் குடும்பம் அப்படின்றது. അതുകൊണ്ട് ഫാമിലിയെ സ്നേഹിക്കണം, കരുതണം, ടേക്ക് കെയർ ചെയ്യണം. அதனால நம்மளுடைய குடும்பத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ഫാമിലി ഒന്നായി നിൽക്കുമ്പം റിവൈവൽ ഉണ്ടാകും. எப்போ குடும்பம் ஒருமனப்பட்டு இருக்கிறாங்களோ குடும்பத்தில், அப்போ ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராப்பர்சியில் ரொம்ப அமேசிங்கானது, நீங்கள் பார்க்க ஒவ்வொருத்தரே பார்க்குறீங்கல்ல, ஒவ்வொருத்தரை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை பேசுவார, நீங்கள் அதை பற்றி ആര് വന്നാലും അവരെ കുറിച്ച് ആണ്ടവർ ചൊല്ലും. ஓகே. ആര് സീക്രട്ട്, ஓ, അവരുടെ കഴിഞ്ഞത്, പ്രസന്റ്, ഫ്യൂച്ചർ എല്ലാം ആണ്ടവർ ചൊല്ലും. யார் என் முன்னாடி வந்தாலும் அவங்கள குறித்து ஆண்டவர் என்கிட்ட சொல்லிடுவார். அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை. ஓகே. பட் எல்லாத்தையுமே நீங்கள் ரிவீல் பண்ணுவீங்களா, இல்லை ஒரு சில விஷயங்களை மட்டும்? ചില വ്യക്തികളോട് എല്ലാം പറയും, ചില വ്യക്തികളോട് ചിന്നത് പറയത്തില്ല, ചെറുത് പറയത്തില്ല, ചിലത് പറയത്തില്ല. சில பேரோட நான் வந்து எல்லாத்தையும் ஓப்பனாகவே சொல்லிடுவேன், சிலரோட எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல மாட்டேன். ஓகே. அதே மாதிரி வந்து பல நாடுகளுக்கு போயிருக்கீங்க, ஃபாரின் வெளிநாடுகள், எத்தனை நாடுகளுக்கு போயிருப்பீங்க? நிறைய நாடுகளுக்கு இருக்கும். ഒരു 70-ലധികം രാജ്യങ്ങൾ പോയിരിക്കുക. இது வரைக்கும் ஒரு 70 கண்ட்ரிஸ் நான் போயிருப்பேன். ஓகே. அதில் உங்களால் மறக்க முடியாத சம்பவங்கள் நிறைய அங்கே போகும்போது? ഒരിക്കൽ എൻ്റെ ഉള്ളിൽ ഒരു വലിയ തേസ്റ്റിലിരുന്ന് ജൂയിഷ് ആൾക്കാർക്ക് ബാപ്റ്റിസം കൊടുക്കണം.
ஒரு காலத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு தாகம் இருந்துச்சு. என்னன்னா, யூத மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். ഇങ്ങനെ ഫ്രാങ്ക്ഫർട്ടിൽ ചെന്നപ്പം அப்படியாக ஃப்ராங்க்ஃபர்ட் நான் போயிருந்தப்போ അവിടെ ഞങ്ങൾ താമസിച്ച വീട്ടിൽ ഒരു റിവൈവൽ ഉണ്ടായി. நாங்கள் தங்கியிருந்த வீட்டில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிடுச்சு. അങ്ങനെ 7 ജൂയിഷ് ആൾക്കാർക്ക് ബാപ്റ്റിസം കൊടുത്തു. அப்படியாக 7 யூத மக்களுக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். അങ്ങനെ റോമിൽ പോയി. அப்புறம் ரோமுக்கு போனேன். நான் റോമിലും ஒரு பாப்டிசம் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ரோம்லயும் போய் ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். അവിടെ ചെന്നപ്പോഴും ഒരു മിഡ് നൈറ്റില് ഒരാള് ஆண்டவருக்காയിട്ട് ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்று. அங்கேயும் ஒரு ராத்திரி நேரத்தில் ஒருத்தர் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்கு நான் பாப்டிசம் கொடுத்தேன். போய எல்லா ராஜ்யங்களிலும் ஆൾക്കാർ രക്ഷിക്കപ്പെടുകയും பாப்டிசம் கொடுക്കുകയും செய்തു. எந்த ராஜ்யத்துக்கு போனாலும் அந்த ராஜ்யத்துல அநேக ரட்சிக்கப்படுவதும் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஊழியத்துக்குள்ள வர்றாங்க. அது மாதிரி நிறைய பேர் ஊழியத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப நாள் இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க ஊழியத்துல. அப்படிலாம் பார்க்க முடியுது. இது எதனால நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா അവരുടെ ലൈഫിലെ ചലഞ്ചസ് അവർ കർത്താവിലോട്ട് ക്രോസ് ചെയ്ത് വരാനും ഹൂ ഈസ് അവൻ ആര്, ജീസസ് ആര് എന്ന് അവരുടെ ലൈഫിൽ ടേസ്റ്റ് ചെയ്യാനുള്ള ചലഞ്ചസാണ്. அதாவது അവരവിടുന്ന് ടേൺ ചെയ്യുമ്പോൾ അവരിൽ മുറക്കൾ നടക്കും. ஒன்று, அவர்கள் தேவனோடு இன்னும் அதிகமாக நெருக்கத்தில் வர வேண்டும் என்பது. ரெண்டாவது, அதன் மூலமாக அவர்கள் பலப்பட வேண்டும் என்பதற்காகவும் காணப்படுகிறது. ஓகே, உங்களை மாதிரி இப்போ ஊழியம் செய்யணும், உங்களை மாதிரி வரணும் அப்படி நினைப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? என்ன சீக்ரெட்? நான் ஏற்கனவே சொல்லுவேன் ஜீசஸ் தான் சீக்ரெட். நீங்க ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கீங்க உங்க லைஃப் ஸ்டைல்ல? இப்படி ப்ரேயர் அந்த மாதிரி ஏதோ அப்படி வச்சிருக்கீங்களா? അവരോടെല്ലാം പറയും എന്നെക്കാട്ടിലും വലിയ നിലയിൽ നിങ്ങൾ വരണം. ஓகே, அவங்களோடலாம் நான் என்ன சொல்லுவேன் என்னன்னா, நீங்க என்னை விட இன்னும் அதிகமா பெரிய காரியங்கள் നിങ്ങൾ അതിനുവേണ്ടി ടേസ്റ്റി ആയിരിക്കണം. நீங்க அதற்காக ரொம்ப தாகத்தோட காணப்படணும். വിഷൻ വേണം. உங்களுக்கு ஒரு தரிசனம் வேணும். ദൈവം എനിക്ക് തന്ന ഒരു വിഷനായി ഇത് മെലേക്ക്. இந்த மலேக்குன்னு சொன்னா அது தேவன் எனக்கு தந்த தரிசனம். ഈ ചർച്ച് ദൈവം തന്ന വിഷനാ. இந்த சர்ச்சு கூட, இந்த சபை கூட தேவன் தந்த தரிசனம். ആദ്യം ഈ ദർശനത്തിൽ വരാൻ പറ്റാത്ത പോലെ ഒരുപാട് ക്രൈസിസ് ഉണ്ടായിരുന്നു. இந்த தரிசனத்துக்குள்ள வர முடியாதபடி தொடக்கத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. അതെല്ലാം മാറി. ஆனா அதெல்லாம் மாற்றி வச்சார் ஆண்டவர். നമുക്കൊരു വിഷൻ വേണം. நமக்கு ஒரு தரிசனம் வேணும். അതുണ്ടെങ്കിൽ ഈ പ്രശ്നങ്ങളെല്ലാം മാറിപ്പോകും. அது இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ചരിത്രത്തെ സൃഷ്ടിച്ച പ്രോഫറ്റ്സ്, പാസ്റ്റേഴ്സ്, അപ്പോസ്റ്റൽസ് എല്ലാം ദർശനത്തിലൂടെ വന്നവരാ. சரித்திரத்தில் இடம்பெற்ற അവരാരും ആദ്യമേ പ്രസിദ്ധിയുള്ളവരായിരുന്നില്ല. சரித்திரத்தில் இடம்பெற்ற அநேக பாஸ்டர்மாரா இருக்கட்டும், ப்ராஃபட்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் உடனே தொடக்கத்திலே ரொம்ப பெரிய பிரகாசத்துல வரல. அவங்களும் இப்படிப்பட்ட கஷ்டத்தினுடைய தான் கடந்து போனாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் அந்த மீட்டிங்ஸ், அந்த நாட்டுக்காக, அந்த கண்ட்ரிக்காக ப்ராப்பர்ட்டிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் வருஷம் வருஷம் ஆண்டவரோட பேசுவாரா? அந்த அந்த காரியத்தில் ரிவீல் பண்ணுவீங்களா? അത് എല്ലാ വർഷവും ന്യൂ ഇയറിന് രാജ്യങ്ങളെക്കുറിച്ച്, ഇന്ത്യയെക്കുറിച്ച് ഒക്കെ ദൈവം തരുന്ന ദൈവശബ്ദം അറിയിക്കാറുണ്ട്. ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் எனக்கு பல தேசத்தை குறித்து, இந்தியாவை குறித்து தருகிற தீர்க்க தரிசனங்களை நான் சொல்வதுண்டு. ஓகே, ஸோ உங்களை பொறுத்த மட்டும் இப்போ இந்த ஒரு ஃபேக்கான ஒரு ப்ராஃபட்ஸ் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? ஏன்னா பைபிள் இருக்கு இல்லையா, கள்ள தீர்க்க தரிசி, நீங்கள் அதை யாருன்னு சொல்லுவீங்க? അല്ല, പ്രോഫസി പറയുമ്പോൾ ஓகே എപ്പോഴും ബൈബിളുമായിട്ടൊരു ബന്ധം കാണും. தீர்க்க தரிசனம் எப்பெல்லாம் சொல்றீங்களோ அப்பெல்லாம் அந்த தீர்க்க தரிசனத்திற்கும் வேதத்துக்கும் ஒரு பந்தம் இருக்கும். ആ ബന്ധമായിരിക്കും ഏത് പ്രോഫസി പറഞ്ഞാലും. அது அதன் அடிப்படையில தான் தீர்க்க தரிசனமே இருக்கும். അങ്ങനെയാ ദൈവത്തിൻ്റെ ആത്മാവാണല്ലോ സംസാരിക്കുന്നത്. എപ്പോഴും വചന വ്യവസ്ഥയിലായിരിക്കും ദൈവം സംസാരിക്കുന്നത്. பரிசுத்த ஆவியானவர் எப்ப பேசினாலும் பரிசுத்த வேதாகமத்தினுடைய அடிப்படையில தான் பேசுவார்.
ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து இன்னைக்கு நிறைய இரண்டாம் வருகையை பற்றி நிறைய பேசுகிறாங்க, செகண்ட் கம்மிங், அதனுடைய ரேப்சர் பற்றிலாம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ரொம்ப சமீபமாயிட்டோம். ബിബ്ലിക്കലായിട്ട് പഠിക്കുമ്പോൾ ஓகே. ഈ വേൾഡിൽ നടക്കുന്ന സംഭവങ്ങൾ എല്ലാം കൂടെ ചേർന്ന് വരുമ്പോൾ നമ്മുടെ യേശുവിൻ്റെ വരവ് വളരെ അടുത്തിരിക്കുക. வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நம்ம கணக்கு வச்சு பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய இரண்டாம் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஓகே. ஸோ நீங்கள் அதை பிலீவ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஒரு காரியத்தை? ഞാൻ ബിലീവ് ചെയ്യുന്നു, நான் கண்டிப்பாக விசுவாசிக்கிறேன். അത് തന്നെ പ്രസംഗിക്കുന്നു, ஓகே. ഞാൻ അതിനായി കാത്തിരിക്കുന്നു. നമ്മുടെ ആണ്ടവരായ യേശു ക്രിസ്തു ശീഘ്രം വരും. நான் அதை தான் நம்புகிறேன், அதைத்தான் பிரசங்கம் பண்ணுறேன். நிச்சயமா அதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவார். ഒരുപാട് റോങ് ടീച്ചിങ് ഉണ്ട്. இன்னைக்கு அநேக கள்ள உபதேசங்கள் வந்துருச்சு. ചിലർ പറയുന്നു ആണ്ടവർ വന്നു, சிலர் சொல்றாங்க ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்றாங்க, ചിലർ പറയുന്നു ഇനി വരത്തില്ല, சிலர் சொல்றாங்க இனி வரமாட்டாருன்னு சொல்றாங்க. ഇങ്ങനത്തെ ഒരുപാട് റോങ് ടീച്ചിങ് ഉണ്ട്. இப்படிப்பட்ட தவறான கள்ள உபதேசங்கள் இருக்கு இன்னைக்கு நிறைய பெருகிச்சு. ഞാൻ അതിൽ വിശ്വസിക്കുന്നില്ല. ஆனா நான் அதெல்லாம் விசுவசிக்கிறது இல்லை. ബൈബിള് ശരിക്കും പഠിച്ചാൽ வேத வசனத்தை நான் சரியா படிச்சோம்னா ഇനി ആണ്ടവർ വരും, இனிதான் ஆண்டவர் வரப்போறார். അത് ഉറപ്പാണ്. அது நிச்சயம். അതിനുവേണ്ടി നമ്മൾ വെയിറ്റ് ചെയ്തിരിക്കുന്നു. அதற்காக நாம் காத்திருக்கிறோம். ஊழியக்காரருக்கு வந்து ஹோலி லைஃப், அது பரிசுத்தமான வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. நீங்க அந்த லைஃப் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? കർത്താവ് വിശുദ്ധനാണ്. ஆண்டவர் ரொம்ப பரிசுத்தமானவர். കർത്താവ് പറയുന്നു ഞാൻ വിശുദ്ധനായിരിക്കുന്ന പോലെ നിങ്ങളും വിശുദ്ധരായിരിക്കും. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். അതുകൊണ്ടാ മണവാളനായ ക്രിസ്തു ഒരുങ്ങിയിരിക്കുമ്പോൾ മണവാട്ടി അതുപോലെ ഹോളി ആയിരിക്കണം. அதனாலதான் மணவாளனாகி இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதே போல மணவாட்டியாகிய சபையும் பரிசுத்தமாய் காணப்படும். നമ്മുടെ പേഴ്സണൽ ലൈഫും നാം സൂക്ഷിക്കണം. நம்முடைய சொந்த வாழ்க்கையில நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். പബ്ലിക്കായിട്ടുള്ളതിൽ കൂടുതൽ പേഴ്സണൽ ലൈഫ് നമ്മളെല്ലാവരും കാത്തു സൂക്ഷിക്കണം. பப்ளிக்கா இருக்கிற வாழ்க்கையா இருக்கட்டும், பர்சனல் லைஃப்லயும் சரி, நாம ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம காத்துக்கொள்ளணும். അത് നമ്മുടെ ജീവിതത്തിൽ യേശു വരുമ്പോൾ തള്ളപ്പെടാനിടയാകരുത്. அப்படி இருந்தோம்னா தான் இயேசு வரும் பொழுது நாம் கைவிடப்படாது காக்கப்படுவோம். പെർഫെക്ഷൻ വാക്കിൽ, நம்முடைய பேச்சில், പ്രവൃത്തിയിൽ, நம்முடைய நடக்கையில, എല്ലാറ്റിലും, எல்லாவற்றிலும், നമ്മുടെ മണി, நம்முடைய காசு, எல்லாத்திலையும் പെർഫെക്റ്റ് ആയിട്ട് ജീവിക്കാൻ നാം ശ്രമിക്കണം. பூரணமா ஆண்டவருக்கு பிரியமா வாழ பிரயாசப்படும். നാം ആഗ്രഹിച്ചാൽ ദൈവം നടത്തും. நம்ம ஆசைப்பட்டோம்னா நிச்சயமா தேவன் நமக்கு நடத்தி தருவார். ஓகே. அது மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் ஊழியர்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி ஊழியம் செய்யுங்க, இப்படி செய்யுங்க, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் சொல்ல விரும்புறீங்க? യേശു യൗവനത്തിലെ രക്തമാണ് നമുക്ക് തന്നത്. இயேசு தன்னுடைய வாலிப பிராயத்தினுடைய ரத்தத்தையா நமக்கு கொடுத்தது. അതുകൊണ്ട് നമ്മുടെ ഈ യൗവനം യേശുവിന് വേണ്ടി പ്രയോജനപ്പെടണം. எனவே நம்முடைய வாலிப பிராயத்திலையும் நம்முடைய வாலிபமும் இயேசுவுக்காக பிரயோஜனப்படணும். എന്നെ കേൾക്കുന്ന എല്ലാ യങ്സ്റ്റേഴ്സും, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா வாலிபர்களும், നിങ്ങൾക്ക് ദൈവം വലിയൊരു ഗിഫ്റ്റ് തന്നിട്ടുണ്ട്. தெய்வம் உங்களுக்கு பெரிய ஒரு வெகுமதியை கொடுத்திருக்கிறார். ഈ ഗിഫ്റ്റ് നിങ്ങൾ സ്പോയിൽ ചെയ്യരുത്. இந்த கிஃப்டை நீங்க ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. നിങ്ങൾ ഈ ഗിഫ്റ്റ് ഉപയോഗിച്ച് മറ്റുള്ളവരെ യേശുവിലേക്ക് കൊണ്ടുവരണം. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த கிஃப்டை வச்சு அநேகரை நீங்க இயேசுவிடத்தில் கொண்டு வரணும். നിങ്ങൾ ഒരു സോൾ വിന്നറായി മാറണം. நீங்க ஒரு ஆத்தும ஆதாய வீராங்கனாய் மாறணும். അതിനുള്ള എല്ലാ ഗിഫ്റ്റും ദൈവം നിങ്ങൾക്ക് തന്നിട്ടുണ്ട്. നിങ്ങൾ ഏത് വിഷയത്തിന് ഒരാളെടുത്ത് പോന്നോ ആ വിഷയത്തിലുള്ള ഗിഫ്റ്റ് ഓപ്പറേറ്റ് ചെയ്യാൻ ദൈവം നിങ്ങൾക്ക് ഇടയാക്കും. அதற்கு தேவையான எல்லா வரங்களையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் எந்த ஒரு நபரிடத்துல போனாலும் அவர்களை தேவன் பக்கமாய் திருப்பக்கூடிய அந்த வல்லமையை, வரங்களை தேவன் உங்களிடத்துல கொடுத்து, നിങ്ങൾ ഒരു രോഗിയുടെ അടുത്ത് ചെല്ലുമ്പോൾ ഹീലിംഗിന്റെ ഒരു ഗിഫ്റ്റ് നിങ്ങളിൽ ഓപ്പറേറ്റ് ചെയ്യും. நீங்க ஒரு வியாதியஸ்தரை அணுகும் பொழுது அவர்களை குணமாக்கும் வரம் உங்களிடத்துல இருக்கிறது. ഒരു പ്രോഫസി, ഒരു ദൈവശബ്ദം ഒരാൾക്ക് വേണം. ആ ആളുടെ അടുത്ത് ചെല്ലുമ്പോൾ നിങ്ങളെ ആത്മാവ് ആ നിലയിലേക്ക് മാറ്റും. யாருக்காவது தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னு நீங்க நினைக்கிறப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அந்த தீர்க்க தரிசனத்தை தருவார். അതുകൊണ്ട് നിങ്ങൾ
ദൈവത്താൽ ഉപയോഗിക്കപ്പെടാൻ പോകുന്നു. அதனால நிச்சயமா நீங்கள் ஆண்டவரால ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ഒരു വലിയ റിവൈവൽ ഉണ്ടാകാൻ പോകും. ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. ആമേൻ. தேங்க்யூ பாஸ்டர், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ ஷேர் பண்ணீங்க. Thank you, love you. தேங்க்யூ. டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறதுல சந்தேகம் கிடையாது.